இப்போது இந்த தசை நடக்கும்போது என்ன பண்ணோன்னா, நல்லா இருந்துட்டாரு சூரிய அப்படின்னா இன்னும் நல்லா அவங்களுக்கு வந்து ஷைன் பண்ணி கொடுத்துரும். இல்லை கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படி இருக்குது அப்படின்னும்போது தான் அப்போ நல்லா அவ்வளோ வருஷம் நல்லா இருந்த மேனேஜர் நமக்கு திருப்பி அப்போ தொந்தரவு கொடுப்பாரு. சூரிய தசை நல்லா இருந்துச்சு, நல்ல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, கிடைச்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷனோட கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். செவ்வாய் தசையில் எப்படி வீடு வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கும். சூரிய தசையிலையும் கண்டிப்பாக இடம் வாங்குவார்கள். ஸோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வந்து சூரிய திசை நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுப்பார்? கும்பராசியும் நம்ம சனி பகவானோட வீடு தானே. அப்போ அங்கேருந்து சூரியன் தசை நடத்துது அப்படின்னாலும் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரியான ஒரு இறுக்கமான சூழல் தான் கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்ம அவ்வளோ நாள் ஸ்மூத்தாக போகும். கும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க, நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க, நிறைய ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க. ஏன்னா கும்பம் வந்து ரொம்ப திறமையான ஒரு நிறைய விஷயங்களை பல திறமைகளை வச்சுருக்கக்கூடிய வீடு அது. ஸோ அதில் இருக்கவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுடைய திறமையை காமிச்சிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த தசை நடக்கும்போது என்ன பண்ணோன்னா, நல்லா இருந்துட்டாரு சூரிய அப்படின்னா இன்னும் நல்லா அவங்களுக்கு வந்து ஷைன் பண்ணி கொடுத்துரும். என்னதான் சனி வீடாக இருந்தாலுமே ஷைன் பண்ணி கொடுத்துரும். இல்லை கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படி இருக்குது அப்படின்னும் போது தான் அப்போ நல்லா அவ்வளோ வருஷம் நல்லா இருந்த மேனேஜர் நமக்கு திருப்பி அப்போ தொந்தரவு கொடுப்பாரு. ஏதாவது பிரச்சனை இருக்கும், திடீர்னு நம்ம செஞ்ச வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய லிட்டிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து இந்த கும்பத்தில் இருந்து என்ன பண்ண ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் கிடைக்காது. நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோன்னா ப்ரமோட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோன்றோம். இந்த மாதிரியெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னா வரும். இல்லை அப்படி சூரிய தசை நல்லா இருந்துச்சு, சூரியன் நல்லா இருக்கார், நல்ல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, கிடைச்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எக்ஸ்பர்ட்டே மீன்ஸ் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷனோட கிடைக்கும். அவங்க அந்த அந்த இடத்துக்கு போகிறதெல்லாம் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதேமாதிரி தந்தை வழியில் நிறைய விஷயம் நடக்கும். தந்தை மட்டும் இல்லை, மாமனார் வழி சைட்லேயுமே அவங்களுக்கு ஒரு நல்ல, ஏன்னா சூரியன் வந்து மாமனாரையும் குறிக்கும், தந்தையும் குறிக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும். பெரியப்பா அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். திடீர்னு நமக்கு கூப்பிட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது, நமக்கு வந்து சொத்து கொடுக்கறது, திடீர்னு பணம் கொடுக்கறது, திடீர்னு நம்ம வீடு வாங்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கோ யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் யோசிச்சுட்டுலாம் இருப்போம் பார்த்தீங்கன்னா. அப்போ இவங்க வந்து திடீர்னு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்க, நம்ம எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். சூரிய திசையிலையும் கண்டிப்பாக நிறைய செவ்வாய் தசையில் எப்படி வீடு வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கும். சூரிய திசையிலையும் கண்டிப்பாக இடம் வாங்குவார்கள். அந்த இடம் வாங்குவார்கள், வீடு வாங்குவார்கள் கிடையாது, இடம் வாங்குவார்கள். தோட்டம் நிறைய வாங்குவாங்க, தோட்டம் மாதிரி. அப்புறம் பண்ணை வீடு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே. உடனே கீழே மெசேஜ் போடுறோம், இருக்கிறதுக்கே விட காணுமா நாங்கள் என்னென்னு இடம் அமையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். அது சூரிய திசையில் செவ்வாய் புத்தி போதுன்னா கண்டிப்பாக ஒரு கால்படி மண்ணாவது அவங்க வாங்குவாங்க, நல்லா இருந்துட்டாங்கன்னா. அப்போ அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய தசை சந்திர தசையில் வீடு கட்டுறதோ இல்லை செவ்வாய் தசையில் கட்டுறதோ அது அவருடைய ஏதோ ஒரு புளியார் சொல்லி போட்டு கொடுத்துரும், கண்டிப்பாக பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா வீட்டில் நம்ம அப்பா அம்மாவங்களுடைய இல்லை பரம்பரை இடம் ஏதாவது நமக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம சேல் பண்ணிவிட்டு ஒரு பெரிய இடம் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். ஓகே, ரொம்ப நல்ல விஷயங்களை வந்து இப்போ சூரிய திசை நடத்தி கொடுக்க காத்துட்ருக்குன்றீங்க. இப்போ சூரிய திசை நடக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்றீங்க. இப்போ இந்த சூரிய திசை நடக்கிறது சில புத்திகள் வந்து சேரும்போது பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குதுல்ல. சரி, எந்த புத்தி வந்து சேரும்போது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்? கும்ப ராசியில் இருந்து சூரியன் தசையை நடத்துகிறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக ராகு தசையில் கவனம் வேணும். ஓகே, அது ராகு புத்தியில் கவனம் வேணும். ராகு கேது புத்தியில் கவனம் கண்டிப்பாக வேணும். ஆப்வியஸ்லி சனி பகவானோட வீடு அதுன்றதுனால சனி புத்திலையும் நம்ம கொஞ்சம் மந்த நிலைமையை தான் கொடுக்கும். அதாவது மேஜராக பெருசாக கஷ்டப்படுத்தாது, பட் மந்த கொடுத்துரும். நல்லா போயிட்டு இருக்கிறதுல திடீர்னு ஒரு பிரேக் டவுன் ஆன மாதிரி ஒரு இது தடுப்பு போட்ட மாதிரிலாம் நடக்குமே தவிர பெருசாக இருக்காது. பட் ஆனால் ராகு தசையில் ரொம்ப வேகத்தை கொடுத்து நம்ம மாட்டி விட்டுடும். கேதுவும் வந்து ஒரு சிக்காக்கி விட்டுருவார். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெஷர்ஸ்லாம் நிறைய மாமனார் வீட்டு சைடு நம்ம பெரியப்பா அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் இருந்தெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம எதிர்பார்த்து கிடைக்குமா நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். அது எல்லாமே கொடுக்கணுன்றவங்க கூட கொடுக்க மாட்டேன்னு கடுத்துட்டு. ஓகே, இதெல்லாம் கேது பண்ணுறவார். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா வீட்டு சைடு உறவே கட் பண்ணி விட்டுடும். அப்புறம் வந்து பெரியப்பா அவங்களாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா, உறவுகள் எல்லாமே கட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இல்லை சிலருக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாமனாரோடைய வழி சைட்லலாம் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ கேது வந்து என்ன பண்ணாருன்னா,
மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு நல்லது பண்ணுவாரானா கிடையாது. ஒரு 70% பீப்புளுக்கு நல்லது பண்ண மாட்டார். 30 நல்லது பண்ணுவார். அந்த 70 நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சுருக்கி போட்டுருவார். அப்படியே ஓகே 6 வருஷத்துலேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் சுருக்கி போட்டுருவார். என்ன மாதிரி நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு உருக்கி நோய் வரும். ஏன்னா சூரியன் வந்து எலும்பு உருக்கி எலும்பு சார்ந்த விஷயமான வரும், கால் வலி வரும், முட்டி வலி வரும், பாதம் வலி வரும். இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனம். ஓகே மேம். ஸோ இப்போ கும்பராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடக்குதுன்னா எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிறது சிறந்ததாக இருக்கும்? எந்த கடவுள்னா, இவங்க வந்து புதுசாக வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் வந்து கட்டுறாங்க, ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கோபுரம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரத்துக்கு பண்ணக்கூடிய அந்த கலசத்துக்கு தேவையானதுல ஏதாவது உங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஓகே அதுக்கப்புறம் அந்த கோபுரத்துக்கு பெயிண்டிங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இல்லை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்ப்போம், எங்களுக்கு தெரியல. நான் ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த கும்பாபிஷேகம் இருக்கும், அது உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும். இந்த தசை 6 வருடம் தான். ஆனால் அந்த சூரியன் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. இல்லை அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுமா, நாங்கள் இப்போ தான் பார்த்தோம் அப்படின்றவங்க அந்த கோவிலுக்கு ஒரு நல்ல பெரிய வால் கிளாக் வாங்கிட்டு போய் கொடுங்க. ஓகே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சூப்பர் சூப்பர். கும்பராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும், பலன்கள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். சூரிய திசை ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி சூரியன் வந்து உச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், நீச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், ஆட்சி வீடாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும். பட் பொதுவாகவே சூரிய திசை கெடுதல் தான் பண்ணுவார்லாம் கிடையாது. சூரிய திசையில் ஒருத்தர்லாம் பதவியை பிடிச்சதெல்லாம் வந்து நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. சூரிய திசையில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. சூரிய திசையில் தான் பசங்க நல்லா படிப்பாங்க. சூரிய திசை தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க்காக இருந்தவர் ஒரு ப்ரொமோஷனில் மேலே போய் உட்காருவார். நீங்கள் சொன்ன மாதிரி சூரியன் வந்து கெடுதல் மட்டும் பண்ணுவாருன்னு கிடையாது. சூரியன் அவங்களோட ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கார், சுபராவோ அசுபராவோ, இல்லை யாருடைய பார்வையில் இருக்கார், இல்லை யாரோட சேர்ந்து இருக்கார், இல்லை யாருடைய நட்சத்திர கால் வாங்கியிருக்காரு, எத்தனாவது வீட்டில் இருக்கார் அவர், அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய குணாதிசயங்களில் அவர் அந்த திசையில் நல்லது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது தெரியும். ஓகேங்களா? அதுலேயுமே சிலரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா கூட அந்த அவர் எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்கார பொறுத்து அது நடக்குமா நடக்காதான்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்டிங்க ஒரு விஷயம், என்ன கேட்டிங்கன்னா, சூரிய தசை நடக்கும்போது அவங்க கேரக்டரில் மாறுமானு? கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக கேரக்டரைஸும் மாறும், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கண்டிப்பாக மாறும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பர்டிகுலர் திசை பற்றிலெல்லாம் ஒரு மாதிரி இருந்தவங்க சில திசை மாறும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசையில் ஒருத்தவங்க ஐடென்டிட்டியே மாற்றினாங்கன்னா அவங்க லைஃப் செம்ம சக்ஸஸ் ஆகிடுவாங்க. சூரிய திசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி கரடு முரடாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இதுவும் கொஞ்சம் மாறிடும். இதெல்லாம் வந்து தசாபுத்தி தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்ம அந்த தசாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரைஸ்டும் மீன்ஸ் நம்மளோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சனி தசை நடக்கும்போது ரொம்ப ஓவராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓவராக இது பண்ணாமல் மீன்ஸ் எளிமையாக இருக்கு, ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்போது அது ஒரு விதமான நமக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரதசையில் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் சுக்கிரதசை நடக்குது அப்படின்னாலே நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க ஒரு 100 ரூபா ட்ரெஸ்ஸை கூட பார்த்து அழகாக எடுக்கிற மாதிரியும் ஒரு கலர்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரியும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்லி ஃபார் நாட் ட்ரெஸ்ஸிங், ஃபுட்டில் இருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு தசைக்கும் ஒரு குணாதிசயம் இருந்தே தீர்வு. அதில்